திமுகவுக்கும் தாவேகாவுக்கும் போட்டி அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க இல்லையா? விஜய் சொல்லுவார், அவர் சொல்லுவார். ஏன் திமுக சொல்ல மாட்டேங்குது? குறைந்த விலை நிறைந்த தரம் தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில். ஜெயச்சந்திரன். இப்போ அதாவது ஒவ்வொரு சினிமா படத்திற்கும் ஒவ்வொரு கதை அம்சமும் வித்தியாசமான கேரக்டர் மாதிரி நீங்கள் ஒவ்வொரு கூட்டத்திலையும் ஒவ்வொன்றையும் இங்கெல்லாம் காமிக்க முடியாது. இங்கே அரசியல் திட்டங்கள் நலன் சார்ந்து பேசணும். 2வது மீட்டிங் 3வது மீட்டிங்கில் உங்களால் அந்த சினிமா டைலாக் வேறு சாங் மாற்றாமல் குத்து சாங் போடாமலாம் இங்கே இருக்க மாட்டான் யாரும். அப்படி கேட்டுக்கிட்டே போகிறதுக்கு இது வந்து அரசியல் கூட்டம் இல்லை சார். அதிமுகவை அவர் ஒரு பொருட்டாவே எடுக்கலல்ல, அந்த இடத்துல தானே ஒரு சிக்கல் வருது. செங்கோட்டையனுடைய அண்ணன் மகன் இங்கே அதிமுகவுக்கு தானே வந்தார். ஏன் ஆளுங்கட்சியை விட்டுட்டு பெரிய தாவகாவுக்கு அவங்க சித்தப்பாவும் மோதிக்கலாமே, சித்தப்பாவை மோதரக்கூடிய இடத்த விட்டுட்டு ஏன் அதிமுகவுக்கு வர்றாரு? திமுகவுக்கு பெரிய இழப்பை ஏற்படுத்த போகிறதே தாவேகா தான். ஏன்னா புஷி ஆனந்தனுடைய ஆலோசனைக்கு இல்லாமல் நடக்க முடியுமா? அவரே செங்கோட்டையனே இங்கேயாவது பரவாயில்ல, ஒருத்தர்கிட்ட ஆலோசனை பெறணும், அங்க 2 பேர்கிட்ட பெறணும். விஜய பார்த்தாலும் ஐயாங்கணும், புஷி ஆனந்த பார்த்தா ஐயாங்கணும். அவர் இப்ப என்ன சொல்றாரு, இது எவ்வளவு பெரிய ப்ரமோஷன் பிறந்த மாதிரி இருக்கு, இவ்வளவு இளைஞர்கள் பட்டாளம் அப்படியே எம்ஜிஆருக்கு இப்ப நான் பார்த்திருக்கேன், அதே மாதிரி ரிசம்பிளன்ஸ் இங்க இருக்குன்றாரு. தனக்கான எதிரி யார் என்பதை தெரியாமல் ஒருத்தர் விஜய் தான் எதிரின்னு திமுக சொல்லுது, இன்னொரு டீம் வந்து பிஜேபி தான் சொல்லுது. இப்படியே தேர்தல் காலத்தை சந்திக்க சொல்லுது. ரொம்ப இலகுவா இருக்கு. சரி, 2வது இடத்துக்கான சண்டை பெருஞ்சண்டையா இருக்கும் போல இருக்கு. 2வது இடத்துக்கான சண்டை பெரிய சண்டையா இருக்கு. திமுக ஆளுங்கட்சியா இருக்காங்க, பவர் இருக்கு. விஜய் வந்து ஒரு பெரிய மாஸ் க்ரௌட கூட்டுறாரு. இபிஎஸ் அவர்களும் மக்கள் பயணம் போறாரு. ஆனா முன்னிருந்த அந்த எழுச்சி இருந்ததா? ஆரம்பத்துல இருந்த அந்த ஜோஷ் இப்ப இருக்கா? எந்த தொகுதியில இருக்காருன்னு கூட நிறைய இடங்கள்ல தெரியாம இருக்கே. உங்க டாய்லெட் கிளீனர் பைசன் டாய்லெட் கிளீனர் குவாலிட்டியை விட பெட்டர்னு நிரூபிச்சா உங்க மொத்த பணமும் ரீஃபண்ட். பைசன் டாய்லெட் கிளீனர் இப்போது 79 ரூபாயில். அது இது அப்படி இப்படின்னு எப்படி பார்த்தாலும் இதுதான் ஹிட்டான ஆஃபர். திரு செங்கோட்டையன் அவர்கள் இந்த ஏற்பாடு தொடர்பா பேசும்போது முக்கியமா என்ன சொல்றாருன்னா, அதிமுக அப்படிங்கிறதே தாவேகா தான். இனிமே அதிமுகங்கிறது கிடையாது. அதிமுக உருவுல இனிமே தாவேகா தான். இனி திமுக வெர்சஸ் தாவேகா தான் களம். அதிமுகங்கிறது சீன்லே இல்லைங்கிற மாதிரி பேசுறாரு. நீங்க சொல்லியிருக்காரு. இல்லை, அந்த மாதிரி அவர் அதிமுக குறித்து பேசலன்னாரு. இல்லை, நீங்களா அப்படி சொல்றீங்களா? இல்ல பொதுவெளியில அந்த செய்தி தொடர்பான காலெல்லாம் நம்ம பார்த்தோம். நான் பேசும்போது நான் அப்படி எங்கேயும் சொல்லலைன்னு ஏற்கனவே ஒரு மீட்டிங்ல சொல்லியிருக்காரு, ஒரு பேட்டியில சொல்றாரு. அப்படி வந்து சொல்வதற்கு செங்கோட்டையன் ஏதோ விவரம் தெரியாத டிவிக்கு உறுப்பினர் கிடையாது. அவருக்கு எல்லா விஷயமும் தெரியும். அதனால அவர் சொல்லவே முடியாது, சொல்லவும் மாட்டாரு. அப்படி சொன்னதா நீங்க அவர் அப்படி சொன்னார் இப்படி சொன்னார் அப்படின்னு சொல்றீங்க. திமுகவுக்கும் தாவேகாவுக்கும் போட்டி அப்படின்னு நீங்க சொல்றீங்க இல்லையா? விஜயே சொல்றாரு. விஜய் சொல்லுவாரு, அவர் சொல்லுவாரு. ஏன் திமுக சொல்ல மாட்டேங்குது? திமுக பொருட்டா நினைக்கல. இல்லை, எனக்கு தெரியல சார். அது பதில் மட்டும் சொல்லுங்க. நீங்க இவ்வளவு பேர் இவ்வளவு கேள்வியெல்லாம் கேட்குறீங்களே, எந்த திமுக கார்ட்டையாவது போய் ஏன் உங்களுக்கும் அவங்களுக்கு தான் போட்டின்னு சொல்றாங்களாமே அப்படின்னு கேட்டு பாருங்க. அதுக்கு அவங்க என்ன ஏதாவது சொல்லட்டும். திமுக தலைவர்கள் விஜய் பேரே வச்சிருக்கிறது இல்லையே. ஏன் சார்? எனக்கு தெரியல. அதான் முக்கியத்துவம் கொடுக்க வேணாம்னு நினைக்கலாம் மேபி. அப்போ இந்த கேள்விக்கு நான் என்ன பதில் சொல்லணும்னு பாருங்க. இதுக்கு இந்த கேள்விக்கு நான் என்ன சார் பதில் சொல்றது? நீங்க 2 பேருக்கும் போட்டின்னு சொல்றீங்க, அதுல ஒருத்தர் அவங்கள கண்டுக்கவே இல்லைங்கிறாரு. இவ்வளவு நாளா திமுக கண்டுக்கவே இல்ல. எதுக்கு சார் அவங்க அப்படிதான் சார் அரசியல் ரீதியா அப்படிதான் சார் சொல்லுவாங்க. ஆனா அவங்க அதுக்கான ஸ்ட்ராட்டஜி பண்ணுவாங்க. வெளியில ஒரே விஷயம் சொல்றேன். அரசியல் கட்சிகள் தங்களுடைய தொண்டர்களுக்கு என்னுடைய பகை இது என்று காண்பிக்காமல் அவர்களிடம் சண்டை செய்ய அனுப்புவார்களா? என்ன கேட்கிறேன் சார். இல்ல, எந்த போர் வீரனும் இல்ல, சாதாரண ஒரு மனுஷன் 5 அறிவு எதிரியை ஃபிக்ஸ் பண்ணிட்டு தான் போருக்கு போவாங்க. எங்கேயாவது ஃபிக்ஸ் பண்ணிருக்காங்களா? இப்போ வரைக்கும் அவங்க பாஜக தான் எதிரியா ஃபிக்ஸ் பண்ணிருக்காங்க. பாஜக ஃபிக்ஸ் சரி, உங்க பாணியில பாஜகவே எதிரியா ஃபிக்ஸ் பண்ணிக்கிட்டோம். பாஜக தமிழகத்தில் ஆட்சிக்கு வந்துவிடும் என்று பாஜகவை ஃபிக்ஸ் பண்ணுகிறார்கள் என்று நீங்கள் சொன்னால் நான் எங்கேயும் கேள்விப்படலை. அதுவுமே சரியான எதிரியை ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்கன்னு அர்த்தம். என்னன்னா கூட நீங்களும் சேர்ந்து வரீங்கல்ல, அப்போ அவங்க எதிரி டார்கெட் கரெக்ட் தானே சார்? அதுதான் நீங்க வந்து ரொம்ப அது அதாவது ஒரு முறை தவறிய கேள்வியா. நீங்க பிஜேபியை அவர்கள் எதிரியாக ஃபிக்ஸ் பண்ணா பிஜேபியோட தானே எதிரியா ஃபிக்ஸ் பண்ண முடியும். எங்களை எப்படி ஃபிக்ஸ் பண்ண முடியும்? நீங்க தான் சார் கூட்டணியில இருக்கீங்க. அவங்க என்டிஏ தானே சார் கேக்குறாங்க. என்டிஏ கூட்டணி தலைமை தாங்கிறது யாரு? தமிழகத்துல பாஜக தேசிய நீங்க சொன்னதுல எனக்கு இப்போ ஒரு விஷயம் ரொம்ப தெளிவா புரியுது. உண்மையிலே நான் ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கேன். நீங்க இந்த கேள்விகள்
இந்த மாதிரி எண்ணங்கள் தான் எல்லாருக்கிட்டையும் இருக்குன்னா பரவாயில்ல. ஒரு கட்சிக்கு தனக்கான எதிரி யார் என்பதை தெரியாமல் ஒருத்தர் விஜய் தான் எதிரின்னு திமுக சொல்லுது, இன்னொரு திமுக இன்னொரு டீம் வந்து பிஜேபி தான் சொல்லுது. இப்படியே தேர்தல் களத்தை சந்திக்க சொல்லுங்க, எங்களுக்கு ஒரு பிரச்சனையும் கிடையாது. எங்களுக்கான களம் மிக தெளிவா இருக்கு. இல்ல எங்களுக்கு இல்ல எங்களுக்கு தடுப்பணையும் இல்ல, எங்களுக்கு எதிர்த்து நிக்கிற ஆளும் இல்ல. அதனால எங்களுடைய வழி வந்து மிக தெளிவா எங்களுடைய இலக்கு தெரியுது. நீங்க எந்த பக்கமும் இந்த பக்கம் சண்டை போட்டுட்டு இருக்கு, எங்களுக்கு இன்னும் பிரச்சனை இல்லையே. இப்போ தேர்தல் வியூகமே எப்படி இருக்குன்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா அப்போ தேர்தல் வெற்றிக்கான வாய்ப்பும் பாதையும் எவ்வளோ தெளிவாக இருக்குன்னு தான் நாங்கள் பார்ப்போம். எங்களுக்கு தெளிவாக இருக்கு. நீங்க ரெண்டு பேரும் நீங்க இப்போ இளைஞரணி திமுகவுடைய இளைஞரணி பார்வை இளைஞரணி தமாக கூட சண்டை போடுறது, பிஜேபியோட சண்டை போடுறது தெளிவா இருக்குன்றது ஒரு பார்வை, கண்டுக்க யாருமே இல்லைங்கிறது இன்னொரு பார்வை இல்ல. அது வந்து உண்மையிலே களத்தில் அப்படி இருக்கா இல்லைங்கிறது தமிழ்நாட்டில் உள்ள மக்களுக்கு தெரியும். உங்களை மாதிரி இல்லை இந்த ஊடகங்கள் சமூக ஊடகங்கள் வேற ஏதோ ஒரு உலகத்தில் இருக்கு போன்ற ஒரு கற்பனை கேள்விகள் இருக்கு பார்த்தீங்களா, அவர்களுக்கு இது தெரியாது. இல்லை சார், விஜய் அவ்வளோ கான்ஃபிடென்ட்டா சொல்றாரு. இல்லை சார் அவங்க கான்ஃபிடென்ட்டா தானே சொல்ல முடியும். இல்லை சார், அதிமுகவை அவர் ஒரு பொருட்டாவே எடுக்கல. அந்த இடத்துல தானே ஒரு சிக்கல் வருது. நீங்க அவரை குறைவா மதிப்பிடுறீங்களா? அவர் யார் பொருட்டா எடுக்கிறதுக்கு? அவர் தான் சார் திமுக வர்சஸ் தாவேகான்னு. அதைத்தான் நான் சொல்ல திமுக அப்படி சொல்லுதான்னு கேட்குறேன் உங்ககிட்ட. திமுக அப்படி சொல்லனா கூட ஜாடமாடியா விமர்சிக்கிறாங்க சார். எல்லா கூட்டத்திலையும் ஒரு டைம் ஆகுது ஜாடமாடியா விமர்சிக்கிறாங்க நேரடியா. ஏன்னா என்ன இருந்தாலும் அவர் ஒரு ஃபோர்ஸா வந்திருக்காரு, அவர் பின்னாடி ஒரு பெரிய கூட்டம் கூடுது. திமுகவுக்கு பெரிய இழப்பை ஏற்படுத்த போறதே தாவேகா தான். ஏன்னா சிறுபான்மை வாக்குகளை அவர்கள் பிரிக்க போகிறார்கள். உங்ககிட்ட இருந்து கிளம்பி விஜய் கிட்ட போறாங்க. யார் போறது? உங்ககிட்ட இருந்து நீங்க நீக்கப்பட்டவங்க, அதிமுக முகங்களா அறியப்பட்டவங்க திமுக போறாங்கல்ல. இப்ப திமுகல இருந்து செங்கோட்டையனுடைய அண்ணன் மகன் இங்க அதிமுகவுக்கு தானே வந்தாரு. ஏன் ஆளுங்கட்சியை விட்டுட்டு பெரிய தவகாவுக்கு அவங்க சித்தப்பாவும் மோதிக்கலாமே, சித்தப்பாவை மோதரக்கூடிய இடத்த விட்டுட்டு ஏன் அதிமுகவுக்கு வர்றாரு? செங்கோட்டையன் போயிட்டாரு சார். அவங்க அண்ணன் மகன் வராட்டி என்ன சார், செங்கோட்டையனே போயிட்டாரு. செங்கோட்டையன் அண்ணனே எக்ஸ் எம்பி, அவர் கட்சிக்கு வந்ததுக்கு செங்கோட்டையன் போயிட்டாரே சார். செங்கோட்டையன் தான் சார் நீக்கிட்டோம் சார், போகல சார். சரி நீக்கிட்டீங்க, போயிட்டாரு. அது இங்கதான் சுத்திட்டு இருப்பாரு, அவருக்கு எங்க போக்கடா இருக்கு? இப்போ போய் இருக்கிற இடம் எப்படி இடம் தெரியுமா? லீடர் நீங்க இப்படி குறைச்சு மதிப்பிடுறீங்க. எவ்வளவு பெரிய லீடர் நீங்க இப்படி குறைச்சு மதிப்பு இல்லையா? அவர் போய் இருக்கிற இடம் அப்படித்தானே இருக்கு. அவருக்கு எவ்வளவு செல்வாக்கு சார், எப்படி கொண்டாடுறாங்க அவரை பாத்தீங்களா இல்லையா சார்? ஆமா, புஷி ஆனந்துக்கு கீழே அவருடைய ஆலோசனை பெற்று செயல்படுவார்னு அறிவிப்பு போட்டு விஜய் சேர்த்தாருல, அதெல்லாம் எவ்வளவு பெரிய சரி. அந்த பாராட்டுகள்லாம் அவருக்கு கிடைக்கிறதுக்கு தகுதியாக தான். அது போன்ற செயல்களை எல்லாம் அவர் செய்யணும். இன்னும் புஷி ஆனந்தோடைய ஆலோசனையை கேட்டு, ஐயா புஷி ஆனந்த் ஐயா சொல்லுங்க ஐயா, இல்ல உங்களுக்கு என்னென்ன வேலை செய்யணும் சொல்லுங்க ஐயா. விஜய் அவருக்கு முக்கியத்துவம் கொடுக்கறாரு சார். அவருக்கு முக்கியத்துவம் கொடுக்கறாரு. அவர் யாருக்கு முக்கியத்துவம் கொடுக்கறாரு? செங்கோட்டையனுக்கு சார் முக்கியத்துவம் கொடுக்கறாரு. சரி, அப்ப செங்கோட்டையன் பேச்சு கேட்டு மேடைகள்ல பார்த்தா புசியானதே சைடுல தான் இருக்காரு. செங்கோட்டையனுக்கு தான் அவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்கப்படுது. புதுசா வர பொண்ணு எல்லாரும் பக்கத்துல வச்சுப்பாங்க. நீங்க அதாவது அப்படி சொன்னா சாவி கொத்த முதல்ல அந்த பொண்ணுகிட்ட கொடுங்கன்னு சொல்லணும் சார். சாவி கொத்து அம்மாட்ட தான் இருக்கும், பாமா நீ என் பக்கத்துல இருந்து உட்காருன்னு சொல்ற மாதிரி இருக்கு. நீங்க புஷி ஆனந்துடைய ஆலோசனைக்கு இல்லாமல் நடக்க முடியுமா? அவரே செங்கோட்டையனே இங்கேயாவது பரவாயில்ல, ஒருத்தர்கிட்ட ஆலோசனை பெறணும், அங்க 2 பேர்கிட்ட பெறணும். விஜய பார்த்தாலும் ஐயாங்கணும், புஷி ஆனந்த பார்த்தா ஐயாங்கணும். அவர் இப்ப என்ன சொல்றாரு, எவ்வளவு பெரிய ப்ரமோஷன் பிறந்த மாதிரி இருக்கு. இவ்வளவு இளைஞர்கள் பட்டாளம் அப்படியே எம்ஜிஆருக்கு இப்ப நான் பார்த்திருக்கேன், அதே மாதிரி ரிசம்பிளன்ஸ் இங்க இருக்குன்றாரு சார் அவரு. அதான் அதுக்கு என்ன தேவைன்னு சொல்லித்தானே சார் ஆகும். இல்லை இந்த நிலைமையெல்லாம் நீங்க கேட்குறீங்க. பார்க்குறவர்களும் செங்கோட்டையன் பேர் அதிமுகவில் இருந்தபோது செங்கோட்டையன் அப்படின்னு சொன்னா இருந்ததுக்கும் இப்போ செங்கோட்டையன் சொன்னா அதிகமா இருக்கு. அதான் என்ன அதிகமா இருக்குன்னா, திமுகவில் இருந்து அதிமுகவில் இருந்து தமிழ்நாட்டில் இருக்கிற பிற கட்சிகள் எல்லாமே செங்கோட்டையனை எப்படி நம்ம பார்த்துட்டு இருந்தோம். அப்ப ஒருவேளை அதிமுகல என்னையா செஞ்சுட்டு ஏதாவது ஒரு ஸ்லோ மோஷனா அவர் போட்டிருப்பீங்களா? அவ்வளவு அவர் நடந்து போறாரு வர்றது எல்லாம் கட் பண்ணி ஸ்லோ மோஷன்ல போட்டு எப்படி ட்ரெண்ட் பண்றாங்க பாத்தீங்கல்ல. பண்ணுவாங்க, ரீல்ஸ் போடுவாங்க, இது பண்ணுவாங்க, அது மட்டும் பண்ணிட்டே இருப்பாங்க சார். அதனால ஒண்ணு அவர் அத பயங்கர அவர் வரும்போது அவ்வளவு சில பேர் அவர் சந்தோஷமா இருக்காரு. அந்த சந்தோஷத்தை நீங்க கொடுக்கவே இல்லை அவருக்கு கடைசி வரைக்கும். என்ஜாய் பண்ணட்டும் சார். அந்த சந்தோஷம் கொடுத்த உடனே அதுக்கப்புறம் தேர்தல் முடிவுல என்னென்ன கொடுக்குங்கிறத அவர் பாப்பார்ல, அது யதார்த்தமா அப்ப தெரியும். இல்ல விஜய் முதலமைச்சர் ஆவாருன்னு உறுதியா சொல்றாரு. நான் இதுக்கெல்லாம் பதில் சொல்ல விரும்பல சார். இல்ல சார், அவர் உங்ககிட்ட இருந்து வெளில போனவர், ஒரு முக்கியமான தலைவர். எடப்பாடி பழனிசாமி
அவரு கிட்டத்தட்ட அவங்க ஒரு நீண்ட நெடிய அனுபவம் இருக்கிறவங்க கட்சியில, அவரு களத்துல முக்கியமான ஒரு இல்ல, ஆளு. நான் ஒரே ஒரு விஷயம், நீங்க எடப்பாடியாரோடு தயவு செய்து இந்த செங்கோட்டையெல்லாம் ஒப்பிடாதீங்க. ஏன் சார்? இவருடைய தகுதிக்கு அவருடைய தகுதிக்கு நான் தான் அவரை பக்கத்துல கூட முதலமைச்சர் ஒட்டாதீங்க. ஆக்குனேன்றாரு. நீங்க என்ன இப்படி பொய் சொல்றீங்க? சொல்லிட்டு இருக்காரு. அவர் என்ன முதலமைச்சர் ஆக்குனாரு? எனக்கு தான் அந்த வாய்ப்பு வந்துச்சு முதல்ல. வைத்தியலிங்கம் நீங்க நம்ம இப்போ வாதிக்கிறோம். இந்த பிரச்சனைக்கு சில ஆண்டுகளுக்கு முன்பே வைத்தியலிங்கம் சொல்லியிருக்காரு. செங்கோட்டையன் வந்து கேண்டீனில் டீ சாப்பிட போவோன்னு சொன்ன, நானும் மனோஜ் பாண்டியன் சொன்னால் அவர் நானும் வரேன்னு வருவார். வந்துட்டு நான் வந்து எடப்பாடியார் எப்படியாவது வீழ்த்திடுவேன், என் பக்கம் நிறைய எம்எல்ஏக்கள்லாம் இருக்காங்கன்னு சொல்லுவார். அதுக்கப்புறம் சொல்லிட்டு சாயந்தரம் போய் எடப்பாடியாரை போய் அடுத்த பொதுச் செயலாளரே வணக்கம்னு சொல்லுவார்னு பேசியிருக்காரு. நம்மளும் பார்த்துருக்கோம். அந்த தப்பிலித்தனம் பண்ணக்கூடியவர்னு சொல்கிறார். அந்த வீடியோட எண்டு என்னென்னா, அவர் ஒரு தப்பிலித்தனம் பண்ணிக்கிட்டு இருப்பாருங்கன்னு சொல்கிறார். அந்த தப்பிலித்தனத்தை அவர் இங்கே மட்டும் செய்யலை. இங்கே வந்து உங்களை போன்ற மீடியாக்களை எல்லாம் கூப்பிட்டு அதிமுகவில் பிரிந்தவர்களை ஒருங்கிணைக்க போகிறேன் அப்படின்னாரு. தப்பிலித்தனம். ஆனால் அது கட்சியிலேருந்து நீக்கப்பட்ட ஒரு 2ஆவது நாளோ 3ஆவது நாளோ இன்னொரு தப்பிலித்தனம் தாவேகாவுக்கு. இப்போ அங்கே என்னென்ன தப்பிலித்தனங்கள்லாம் நடக்குதுன்னு நமக்கு தெரியாது. அதனால் இந்த டாபிக் குறித்து விவாதிப்பது வந்து அப்ப விஜய் உங்களுக்கும் ஒரு பொருட்டே இல்லைன்றீங்களா? விஜய் வந்து தமிழ்நாடு திமுக வெர்சஸ் அதிமுக தான்றீங்களா? சார் அது இயல்பாக இருக்குது. அதானே உண்மை. நீங்கள் இது என்ன பேர் யாராவது வந்து சொல்ல வர செய்யணுமா? அதை தான் நான் உங்கள்கிட்ட கேட்டேன். நீங்கள் திமுக எங்களுடைய எதிரி இவர்கள் இல்லை என்று டிக்ளேர் பண்ண சொல்லுங்கள், தாவேகா தான் சொல்ல சொல்லுங்கள். அப்படி ஒரு விஷயத்தை பொதுவெளியில் அவர்கள் சொன்னாங்கன்னா எங்களுக்கு வந்து இன்னும் கொஞ்சம் பாதை எளிவாக இருக்கும், ரொம்ப இலகுவாக இருக்கும். சரி, 2வது இடத்துக்கான சண்டை பெருஞ்சண்டையாக இருக்கும் போல இருக்கு. 2வது இடத்துக்கான சண்டை பெரிய சண்டையாக தாவேகாவுக்குமா? திமுகவுக்கும் தாவேகாவுக்குமான சண்டையே 2வது இடத்துக்கு தானே சார். இப்போ அப்படி சொல்லுங்கங்கிற. ஆனால் திமுக களத்தில் எதிர்க்கிறது மிக தெளிவாக ஏன் எதிர்க்கிறார்கள், ஏன் அதிமுக குறித்து விமர்சிக்கிறார்கள், ஏன் தொடர்ந்து இவர் இங்கே விமர்சித்தால் முதலமைச்சர் மதுரையில் போனால் அதிமுக தான் எடப்பாடியாரை விமர்சிக்கிறார். இது எல்லாம் எதுன்னா அதிமுகவை நீங்கள் வந்து திமுக துணை இல்லாமல் திமுகவை வீழ்த்த முடியாதுன்றீங்க. அதாவது இல்லை, திமுக உங்கள் எதிரி அதிமுக என்பதை விட்டு இந்த ஊடகங்கள் சொல்வதை போல விஜய் பின்னாடி போயிடாதீங்க, மேன் பவரை செலவு பண்ணிடாதீங்க, தேர்தல் வேலை தேர்தல் உழைப்பு எல்லாம் வம்பா போயிடும், நம்மளுடைய எதிரி இங்கே இருக்காங்க, அதிமுக தான் எதிரிங்கிறத அவங்களும் பல வகையில் சொல்ல முற்படுறாங்க. ஆனால் உங்களை போன்றவர்கள் இல்லை இந்த ஊடகத்தில் இருக்கக்கூடியவர்கள் விஜய் சொல்வது நன்றாக இருப்பது என்பதற்காக அதை இந்த பாருங்கள் விஜய் சொல்லிட்டார் 2 பேருக்கும் போட்டின்னு சொல்கிறதையே தேர்தலில், அதாவது எங்களுக்கு அதிமுக எப்படி பார்க்குறதுனா எங்களுக்கு அது வந்து ஒரு பாசிட்டிவ் சைனாக போகுது. அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, தாவேகா வந்து கிட்டத்தட்ட 28% ஓட்டு ஆல்ரெடி நாங்கள் சர்வே எடுத்துட்டோம், வாங்கிட்டாங்க. விஜய் இன்னும் தீவிரமாக களத்தில் இறங்கும் போது அது அப்படியே 35% கன்வெர்ட் ஆகும்னு ஒரு இடத்துல உறுதியாக நம்புகிறாங்கல்ல. கூட்டத்தையும் நம்ம பார்க்குறோம், கட்டுக்கடங்காத கூட்டம் வருது, நம்ம அதையும் கவனித்தோம். ஸோ அந்த இடத்துல தான் திமுக ஆளுங்கட்சியாக இருக்காங்க, பவர் இருக்குது. விஜய் வந்து ஒரு பெரிய மாஸ் க்ரௌட கூட்டுறாரு. இபிஎஸ் அவர்களும் மக்கள் பயணம் போறாரு. ஆனா முன்னிருந்த அந்த எழுச்சி இருந்ததா, ஆரம்பத்துல இருந்த அந்த ஜோஷ் இப்ப இருக்கா, இப்ப எந்த தொகுதியில இருக்காருன்னு கூட நிறைய இடங்கள்ல தெரியாம இருக்கே. உங்களுக்கு வந்து அப்போ நீங்க ஊடகங்களையும் பார்க்கறது இல்ல, தெரிஞ்சு கொள்ள விரும்பல, அல்லது அதை வெளியே சொல்ல விரும்பலன்னு தான் அர்த்தம். ஏன்னா அவ்வளோ ஒவ்வொரு தொகுதியிலையும் 170 தொகுதிகளுக்கு மேலே அவ்வளவு மக்கள் அவ்வளவு ஆரவாரமாக வந்து நிற்கிறாங்க. நீங்கள் ஒரு 25-30 தொகுதிகளில் இருக்கிற ஆளை கூட்டு போய் ஒரு இடத்துல மீட்டிங் போடுறத பார்த்து ஐயோ பாருங்கள் எழுச்சி. சரி, இந்த சீன் போடுற வேலையெல்லாம் இப்போ உள்ள அரசியல் களத்தில் வேலைக்கு ஆகாது. இதையெல்லாம் அமமுகலாம் பல தேர்தலில் செஞ்சு முடித்து பழகிருச்சு. இந்த விஜயோட இந்த ட்ரிக்கே வந்து அமமுக பேட்டனை எடுத்து அவர் கூட மறைமுகமாக பேசிக்கிட்டு இது இப்படி செஞ்ச எப்படி தம்பி ஒன்றும் இல்லை தம்பி இப்படி இவ்வளோ கூட்டத்தை காட்டுங்க, இவ்வளோ பார்த்தீங்கன்னா இல்லை சொல்லுவார்கள்ல, அடிக்கோடிட்டு காட்டுகிறேன் நான் தான் செங்கோட்டையனை எங்கே அனுப்பினேன் அடிக்கோடிட்டு. தேர்தல் அதான் இந்த தேர்தல் சார். அமமுகவில் ஒரே ஒரு ஆள் தமிழ்நாட்டில் இருக்கிற எல்லா கூட்டத்துக்கும் போகணும், எல்லா நிர்வாகியும், இதுதான் அங்கே இருக்கக்கூடிய ஒரே வேலை. அதே மாதிரி இப்போ விஜய் எங்கே வந்தாலும் ஒரே அந்த செட்டப் வந்து போய்கிட்டே இருக்கு. இப்படியே நீங்கள் ஒரு அந்த கூட்டத்தினுடைய தன்மை என்ன என்பது அரசியலில் இருப்பவர்களுக்கு மிக தெளிவாக தெரியும். ஒன்று. அடுத்து அதில் வந்து வருகிற கூட்டம் இப்போ அதாவது ஒவ்வொரு சினிமா படத்திற்கும் ஒவ்வொரு கதை அம்சமும் வித்தியாசமான கேரக்டர் மாதிரி
நீங்கள் ஒவ்வொரு கூட்டத்திலையும் ஒவ்வொன்றையும் இங்கெல்லாம் காமிக்க முடியாது. ம். இங்கே அரசியல் திட்டங்கள் நலன் சார்ந்து தான் பேசணும். 2வது மீட்டிங் 3வது மீட்டிங்கில் உங்களால் அந்த சினிமா டயலாக் வேறு சாங் மாற்றாமல் குத்து சாங் போடாமலாம் இங்கே இருக்க மாட்டான் யாரும். ம். அப்படி கேட்டுக்கிட்டே போகிறதுக்கு இது வந்து அரசியல் கூட்டம். ம். அதனால் முதல் கூட்டத்தில் இப்படி வந்துச்சு இப்படி வந்துருச்சுன்னா அந்த தேர்தல் வரும்போது இந்த கிரேஸ் இருக்காங்கன்னே பாருங்கள். ம். ஸோ அதுக்கே சந்தேகம் தான்றீங்க சார். அரசியல் வேறு, அந்த திரைத்துறையின் பிரபலம் வேறு. அரசியலையும் இதையும் நீங்கள் இணைந்து செய்வது என்பது தான் அதனுடைய யதார்த்தமாக இருக்கும். அப்போ நான் ஒரு வழக்கறிஞர் அரசியல்னு இருக்கேன்னா, நான் வழக்கறிஞராக சீனியர் அட்வொகேட்டாக ஜட்ஜாகி அதுக்கப்புறம் தான் நான் அரசியலுக்கு வருவேன்னா அது சரியான விஷயமாக இந்தியா கூட்டணி வெர்சஸ் என்டிஏ தான், அதுதான் தேர்தல் களம். அப்படிதான் தேர்தல் களம். நீங்கள் கூட்டணி குறித்து அதிமுகவா திமுகவாங்கிறது தான் தேர்தல் களம். இதில் என்டிஏ கூட்டணி, தேசிய ஜனநாயக கூட்டணியெல்லாம் அது இந்திய அரசு சம்மந்தப்பட்டு நம்ம இந்தியாவுக்கான தேர்தலுக்கு பார்க்க வேண்டிய வேலை. இங்கே என்ன தேர்தல், என்ன கள யதார்த்தம்னா அதிமுக வெர்சஸ் திமுக என்பது தான் களம். அதற்கான போட்டி மிக அதிபயங்கரமாக நடக்கிறது. ஏனென்றால் கடந்த முறை அதிமுக 3வது முறையாக ஆட்சி அமைப்பதற்கு காரணமான வாக்குகள் மிக மிக குறைவு. அதை வென்றெடுப்பதற்கு இந்த முறை எங்களுக்கு திமுக ஆட்சியின் இந்த அவல நிலைகளும் திமுக மீது இருக்கிற மிகப்பெரிய அதிருப்தியும் ஏற்கனவே எங்கள் கட்சியில் அப்படி இப்படின்னு சொன்னதெல்லாம் தூக்கி நிறுத்திட்டு இன்றைக்கு ஒத்தை தலைமையின்கள் மிக தெளிவாகவும் தீர்க்கமாகவும் இருக்கிறதுனால அதிமுகவின் வெற்றி இப்போதே உறுதி செய்யப்பட்டது அப்படின்னு. நன்றி சார், உங்கள் நேரத்தை எங்களோட செலவழிச்சதுக்கு ரொம்ப நன்றி. குறைந்த விலை நிறைந்த தரம் தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில். ஜெயச்சந்திரன். உங்க டாய்லெட் கிளீனர் பைசன் டாய்லெட் கிளீனர் குவாலிட்டியை விட பெட்டர்னு நிரூபிச்சா உங்க மொத்த பணமும் ரீஃபண்ட். பைசன் டாய்லெட் கிளீனர் இப்போது 79 ரூபாயில். அது இது அப்படி இப்படின்னு எப்படி பார்த்தாலும் இதுதான் ஹிட்டான ஆஃபர்.